மேல வந்து இருக்கும் இந்த டைம்ல தான். எதுக்காக தெரியுமா? இந்த சூரியன் எனர்ஜியை பெற்றுக்கிட்டு அது சக்தியா இருக்குது. அதுதான் அதுகளுக்கு வருத்தம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம 5 அறிவு படைச்ச பிராணிகள் எல்லாம் அதை உணர்ந்து காலையில எழும்புது. ஆனா 6 அறிவு படிச்ச மனுஷன் என்ன பண்றான்? 7 மணி வரைக்கும் நித்திர கொள்றான். அந்த முதலாவது ஃபெயில் வாழ்க்கையில இதுதான் வந்து இந்த தருணம் தான். நானும் ஒரு காலத்துல அப்படியெல்லாம் படுத்த ஒரு ஆள் தான் வந்து. நான் மட்டும் பெர்ஃபெக்டான ஒரு ஆள் கிடையாது வந்து. அப்படி இருந்த ஒரு ஆள். ஆனா என்னைக்கு லைஃப்ல ரியலான தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டோமோ, படிச்சுக்கிட்டோமோ, அன்னைக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்ப நேத்து வரைக்கும் நீங்க எப்படி? நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னையில இருந்து சீக்கிரட்டை சொல்லி கொடுத்த பிறகு நான் பழைய அந்த இதுக்கு தான் போவேன், பழைய பழக்கத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்க கையில தான் இருக்குது. அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லித்தான் நம்ம தரலாம் வந்து. டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு. அப்ப எப்படி இந்த மௌனா செய்யறதுன்னு பார்ப்போமா? அப்ப காலையில நீங்க 5 மணிக்கு எழுப்பிடுங்க. குளிச்சு கிழிச்செல்லாம் ஒண்ணுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. முகத்தை மட்டும் வாஷ் பண்ணாலே போதும். வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஒழுங்கா ஒரு நீட்டா ஒரு ஷர்ட்னு போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்றதுன்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்து ஒரு டேபிள், ஒரு சேர்ல நீங்க இருப்பீங்களா, உங்களோட ஆபீஸ் ரூம் இருக்கலாம், சம்டைம்ஸ் சில பேர் டேபிள் இருக்கலாம், ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கொப்பி ஒண்ணு எடுத்துக்கொள்ளுங்க. காலையிலே எலும்பி முதலாவது வந்து நீங்க சொல்ல வேண்டிய நன்றி. என்னது வந்து நன்றி, கிராட்டிடியூட் வந்து. ஏன்னா இன்னைக்கு நாள்ல எத்தனையோ பேருக்கு வந்து இன்னன்ற நாள் ஒண்ணு இல்லாம போச்சா இல்லையா? கொரோனா மரணத்துல கோவிட்ல நம்ம ஜெயிச்சுங்க. நேத்து மட்டும் 200 பேர் இறந்துட்டாங்க. யோசிச்சிருப்பாங்களா இன்னைக்கு அவங்க சாபம்னு சொல்லி? இல்ல தானே வந்து யோசிச்சுப்பா. எனக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுள் இன்னைக்கு நாளை தந்திருக்கான்னு சொன்னா இதை விட வேற ஏதாவது நமக்கு லைஃப்ல தேவையா? இந்த ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே எதையுமே செஞ்சு கொள்ளாமா இல்லையா? இந்த உடம்புல உயிர்ன்றது ஒண்ணு இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாமா இல்லையா? அதை கடவுள் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எப்படி நன்றி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க. முதலாவது கிராட்டிடியூட் வந்து பண்ணணும். எதுக்கு வந்து கிடைச்சிருக்க சகலதுக்கும் நன்றி. அந்த நன்றி உணர்வோட தான் நம்ம எழும்பணும். படுக்கை விட்டு எலும்புக்குள்ள சீ அப்படின்னு எழும்பக்கூடாது. சம்டைம் அப்படி நம்ம எழும்புன நாளைக்கு ஒரு நாள் சம்டைம் கிடைக்காம போயிடும். நான் விரும்பல எழும்புறத, அப்படித்தான் அது அர்த்தம் வந்து. நான் எலும்புக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு கிஃப்ட் ஒண்ணு கிடைச்சா எப்படி சந்தோஷமா இருக்கும். சம்டைம் உங்களுக்கு ஒரு விசா, லண்டனுக்கு போற விசாக்கு அப்ளை பண்ணி 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 அந்த விசா கிடைக்கல. திடீர்னு கோல் பண்றான், அந்த விசா வந்துடுச்சு, வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா அன்னைக்கு காலையில் நீங்க எப்படி எழும்புவீங்க? எப்படி துள்ளி குதிச்சு எழும்புவீங்க? வந்து விசாக்கே அப்படி எழும்புறீங்களான்னு தான் கடவுள் உயிரை தந்திருக்காரு, நமக்கு வாழ்க்கையை தந்திருக்காரு, லைஃப தந்திருக்காரு. எப்படி நம்ம துள்ளி குதிச்சு எழும்பணும் காலையில சந்தோஷமா? அந்த நன்றி, அந்த கிராட்டிடியூட் உணர்வோட நம்ம எழும்பணும். எழும்பி நான் சொல்ற விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்குதான் நான் படிப்பிக்கிறேன், நாளைக்குல இருந்து படிப்பிக்க மாட்டேன். நாளையில இருந்து நான் நீங்க சேர்ந்து மௌனா செய்வோம். இன்னைக்குதான் நான் படிப்பிக்கிறேன், அதனால நல்ல வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், போறேன் நான் ஸ்லைட்ஸுக்கு போறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மௌனா 1 ஹவர் நம்ம செய்ய போறோம். எத்தனை ஹவர்? 1 ஹவர் நாங்க செய்ய போறோம். ரைட்டா? 1 ஹவர் நாங்க செய்ய போறோம். ரைட். இந்த மௌனால நம்ம 1 ஹவர்ல வந்து பார்க்க போகுது. முதலாவது வந்து 1 ஹவர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, முதலாவது 30 மினிட்ஸை வந்து சரிதானே வந்து முதலாவது நல்ல டைம் 4:30 போட்டுருக்குது. நீங்க 5 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னா 4:30 கூட போகலாம். ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கூட போகலாம், நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு நம்ம 5 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது 30 நிமிஷம். என்னது இதுல முதலாவது 30 நிமிஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதை சொல்றது வந்து கர்ம யோகா. தமிழ்ல நம்ம சொல்லலாம் கர்ம யோகான்னு சொல்லலாம். இல்லாட்டி பாத் ஆஃப் டிவோஷன். என்னது? பாத் ஆஃப் டிவோஷன், சாரி டியூட்டி, வெரி சாரி, பாத் ஆஃப் டியூட்டி. பாத் ஆஃப் டியூட்டினா இன்னைக்கு நான் செய்யற என்னென்ன வேலை இருக்குன்றது அந்த டியூட்டி. எந்த வாழ்க்கையில எனக்குள்ள டியூட்டிஸ் என்னன்றதுதான் அந்த பாத் ஆஃப் டியூட்டிங்கிறது முதல் 30 நிமிஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையில கடமை, இல்லாட்டி வந்து டியூட்டின்னு சொன்னா. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது 20 நிமிஷம், 1 ஹவர்ல 30 நிமிஷம் என்னது வந்து கர்ம யோகா, இல்லாட்டி வந்து பாத் ஆஃப் டியூட்டி. அடுத்த 20 நிமிஷம் சொல்லி சொன்னா ஞான யோகம் வந்து பாத் ஆஃப் நாலேஜ் வந்து. ஏன்னா ரியல் வெப்பனுங்கிறது வந்து நாலேஜ் தான். நமக்கு நாலேஜ் இருக்குமா இருந்தா நம்ம எதையுமே சாதிக்கலாம் வந்து. அந்த ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா வந்து. அதுதான் வந்து பாத் ஆஃப் நாலேஜ். அடுத்த 20 நிமிஷம் வந்து. அடுத்த 10 நிமிஷம் வந்து பாத் ஆஃப் டிவோஷன் வந்து. பாத் ஆஃப் டிவோஷன்னா கடவுளோட கதைக்கிற டைம்னு சொல்லலாம் வந்து. பக்தியா இருக்கிற டைம் வந்து. நிறைய பேர் இந்த நவீன உலகத்துல வந்து கடவுளை மறந்தாச்சு வந்து. இது எல்லாமே இந்த யோகால கவர் ஆகணும். என்னது? முதல் 30 நிமிஷம் டியூட்டி, ரெண்டாவது 30 நிமிஷம் நாலேஜ், மூணாவது 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா டிவோஷன் வந்து. ரைட். எப்படின்னு பார்ப்போம். முதல் 30 நிமிஷத்தை என்ன பண்ணணும்ன்றதை நான் ஒண்ணு சொல்லித்தரேன். பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது 30 நிமிஷம் நீங்க செய்ய வேண்டிய இந்த பார்த்தோ டியூட்டியில முதல் 10 நிமிஷம் நேற்று நாளை வந்து நீங்க என்ன செய்யணும்? திட்டமிடல். நேற்று நாள், எஸ்டர்டே அனலைசிங்.
நேத்து முடிஞ்சதை நம்ம அனலைஸ் பண்றோம். முடிஞ்சதை நீங்க சம்டைம் யோசிங்க, எதுக்கு அனலைஸ் பண்ணணும்? முடிஞ்சதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணாதான் இன்னைக்கு உள்ளதை நம்ம இன்னும் பெர்ஃபெக்டா செய்யலாம். வந்து நேத்துள்ள மிஸ்டேக்குகளை குறைச்சிக்கிட்டு இன்னும் நல்லா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போகலாம். அதுதான் முதலாவது 10 நிமிஷம். ரெண்டாவது 10 நிமிஷம் அந்த 30க்குள்ள வர இன்னொரு 10 நிமிஷம் தான் இன்றைய நாள், டுடே, இன்னைக்குள்ள நம்ம பிளானிங், டு டூ லிஸ்ட் வந்து டுடே என்ன நான் பண்ணணும்ன்றது வந்து. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த 10 நிமிஷம் தான் டுமாரோக்கு வந்து சார் என் கோல் வந்து நான் என்னத்தை இந்த வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் வந்து. அதுதான் வந்து அடுத்த 10 நிமிஷம் வந்து. கிளியரா நான் சொல்றது ரைட்? இதுதான். அப்ப இதுல பார்ப்போம் வந்து எஸ்டர்டே அனலைஸ் வந்து ஏன் முக்கியம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்டர்டே நம்ம சம்டைம் வந்து இந்த எஸ்டர்டேன்ற விஷயத்த கரெக்டா நம்ம பார்க்காதனாலதான் இந்த டுடேங்கிறது ஒண்ணுமே சரி வராம போகுது வந்து. நிறைய மிஸ்ஸிங் இருக்கா லைஃப்ல வந்து. எத்தனை பேர் நீங்க யோசிச்சிருக்கிறீங்க, நான் வந்து ஒரு லைசன்ஸ் ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கிறீங்க. தம்ஸ் அப் போடலாம், அவங்க கரெக்டே தான் எல்லாத்தையும் ரியாக்ஷனே போடலாம். நான் லைசன்ஸ் ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருப்பீங்க. என்ன போடுறீங்க கை எனக்கு தெரியும், நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா அந்த லைசன்ஸ் வந்து எடுக்கணும்னு நீங்க எப்ப யோசிச்சீங்க? நேத்தா யோசிச்சீங்க, இல்லாட்டி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சீங்க? நேத்து இல்ல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க. இந்த 2-3 வருஷம் யோசிச்சு கூட இன்னும் எடுக்க முடியலையே. நாளைக்கு 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 நீங்க யோசிங்க, இல்லாட்டி மறந்துடும். அந்த எஸ்டர்டே அனலைஸ் வந்து அந்த அந்த மிஸ்டேக்ஸை வந்து மினிமைஸ் பண்ணும் வந்து. அதுக்குதான் எஸ்டர்டே. அப்ப இந்த எஸ்டர்டே அனலைஸ், அப்ப நம்ம தலையங்கம் போட்டு கொண்டு கொப்பி எடுத்தாச்சு, டேட்டா போட்டாச்சு. எஸ்டர்டே முதலாவது தலையங்கம். நேத்து என்ற வாழ்க்கையில நான் அச்சீவ் பண்ண சாதிச்ச சாதனைகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோம். நேத்து என் லைஃப்ல வந்து எனக்கு இந்த வாழ்க்கையில ஹாப்பினஸ் தந்தது ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். முதலாவது அதான் பார்க்கணும். ஓ, நேற்று நான் நல்லா பிரசன்டேஷன் கொடுத்தேன், நான் நல்லா மீட்டிங் ஒன்று அட்டென்ட் பண்ண, நான் வந்து நல்ல விஷயம்னு நான் கதைச்சிருக்கிறேன், சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் எழுதுனேன். ரெண்டாவது போடணும் வந்து எஸ்டர்டேல வந்து இந்த விஷயங்கள் பாருங்க. எஸ்டர்டேல 10 நிமிஷத்துல வந்து எந்த மிஸ்டேக் ஏதாவது நேற்று நடந்துச்சா? புரியுது? சம்டைம் யாரோடையும் நான் கோவப்பட்டு பேசினேனா, யார் சரி மனசை வந்து உடைக்கிற மாதிரி நான் பழகுனேனா, கதைச்சேனா, அந்த மாதிரி விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் ஏதாவது நடந்துச்சா? இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பேன் நான் வரேன்னு சொல்லி, ஆனா என்னால வரவே இல்லாம போயிருக்கும் வந்து. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி நீங்க யோசிங்க வந்து. நேற்று அது காலையில எழும்புனீங்க, நேற்று காலையில 5 மணிக்கு எழும்புனேன், மௌனா செஞ்சேன். அதுக்கு பிறகு குட் டு கிரேட் மீட்டிங்க்கு போனேன். அதுக்கு பிறகு நான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு எக்ஸசைஸ் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், அப்படி 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 ஒரு ஹவர் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு பிடிப்படும். நீங்க வேஸ்ட் பண்ண டைம் வந்து என்னது, நீங்க மிஸ்டேக் பண்ண விஷயங்கள் என்னதுன்றது பிடிப்படும் வந்து. புரியுது? நேற்று செய்யணும்னு நினைச்சிருப்பேன், ஆனா மறந்துருக்காட்டே லைட் பில் கட்டணும்னு நினைச்ச விஷயம் மறந்துட்டேன்னு, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். புரியுதா? அதனால உங்களோட வாழ்க்கையில எதுவுமே மிஸ்ஸிங் இல்லாம போகும் இந்த எஸ்டர்டே அனலைஸ் பண்ணும் போது வந்து. புரியுதானே வந்து உங்களுக்கு? அந்த இங்கிலீஷ் ஒரு பழமொழி, லாஸ்ட் மிஸ்டேக் இஸ் யுவர் கிரேட் டீச்சர்னு சொல்லி. உங்க லாஸ்ட் மிஸ்டேக் தான் உங்க வாழ்க்கையில நல்ல கிரேட்டான டீச்சர்னு சொல்லி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க பார்க்கலாம், அது ஏன் நடந்துச்சு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நேற்று நான் ஒரு ஆளுக்கு பிரசன்டேஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனா நேற்று எனக்கு மறந்துருச்சு, எனக்கு போக இல்லாம போயிடுச்சு. ஏன் அது நடந்துச்சு? ஒண்ணு, நான் வந்து சோம்பேறித்தனம் எனக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா மறதி இருக்குது எனக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் அதை பெருசா கணக்கெடுக்கல. ஏதோ ஒரு ரீசன் தான். இந்த 3மே லைஃப்ல பொல்லாத விஷயம். மறதி, சோம்பேறித்தனம், கணக்கெடுக்காம விடுறது வந்து. இந்த 3மே நல்லது இல்லை வாழ்க்கை. ஏன்னா இந்த 3 விஷயமே நம்மள பின்னுக்கு தான் தள்ளுமையோடைய முன்னோக்கி தள்ளாதது. அது மாதிரி வந்து அடுத்தது நீங்க பார்க்கலாம் வந்து, சரிதானே, அதை வந்து சரிவர செய்யறதுக்கு, நான் அந்த விட்ட மிஸ்டேக் ஒண்ணு சரிவர செய்யறதுக்கு நான் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா, யாரோ ஒரு ஆளோட பிள்ளையா கதைச்சிட்டேன், அது எனக்கு விளங்குறது பிள்ளையா நான் பேசிட்டேன்னு சொல்லி அட்லீஸ்ட் அவரை பார்த்து சொல்றதுக்கு சரி நான் முயற்சி ஒண்ணு பண்ணேன்னா, அந்த இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொன்னா மௌனாங்கிறது என்னோட நான் வந்து என்ன திருத்துறதுக்கு நான் செய்யற வேலை. கேம் யாரோட? என்னோட நான் யாருன்றதை இனம் கொண்டு கொள்றது. மத்த தேர்ட் பார்ட்டியோட கிடையாது. யாரோட? என்ன கலட்டி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். கண்ணாடி முன்னுக்கு மாதிரி யோசிச்சு பாருங்க. என்ன நான் எடுத்து வெளியில வச்சு ஒரு ஹவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். நேத்து நீ எப்படி இருந்த? நேத்து நீ சரியா வேலை செஞ்சியா? நேத்து 100% எஃபர்ட் போட்டியா? நேற்றோட சக்சஸுக்காக நீ செஞ்ச வேலை வந்து என்னது வந்து, நீ செஞ்ச வேலை ஃபீலிங் ஏதாவது இருக்குதா? யாருக்கும் பொய் சொன்னியா? யாராவது களவு செஞ்சியா? யாரும் வந்து மனசோடைய மாதிரி பேசுனியா? அப்படி என்ன நான் அனலைஸ் பண்றேன் என்ற பாஸ்டோட சேர்த்து வந்து நல்லமா இல்லையா வந்து. அப்ப புரியும் எது சரி எது பிள்ளைன்றது புரியும். அந்த தருணத்துல சம்டைம் புரியாது. இதுதான் வந்து எஸ்டர்டே அனலைஸ்ன்னு சொல்றது. கிளியரா உங்களுக்கு?
முதல் 10 நிமிஷம். அதுக்கு மேல கூட போகக்கூடாது, வெறும் 10 நிமிஷம். ரைட், அடுத்தது பார்ப்போம். அடுத்த 10 நிமிஷம் தான் என்னது வந்து சொன்னாலும் டுடே, இன்னைக்கு நம்ம செய்ய போற வேலை என்னது வந்து டுடே டு டூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டுடே பிளான், இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து வேலை இருக்குமா இல்லையா, நீங்க எல்லாத்தையும் போட்டுக்கொள்ள கூடாது. ஒரு நாளுக்கு ஒரு மனுஷனால செய்யக்கூடிய விஷயத்த மட்டும் தான் எழுதணும். சம்டைம் நீங்க முத மௌனா செய்யறதுனால நிறைய விஷயத்த எழுதுவீங்க. அவ்வளோத்தையும் எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னா நாளைக்கு நீங்க மௌனா செய்யும் போது என்னவாகும், எஸ்டர்டே அனலைஸ்ல மிஸ்ஸிங் குரூப்புக்குள்ள போயிடும் அதெல்லாம். அதனால அப்படி செய்யாதீங்க. ஒரு நாளுக்கு உங்களால செய்யக்கூடிய வேலையை மட்டும் நீங்க செய்யும். அப்ப நான் உங்களுக்கு சின்ன ஐடியா வந்து தரேன். இன்னைக்கு நீங்க செய்ய போற வேலையை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள வந்து செல்ஃப் அர்ஜென்டான வேலை. 2வது வந்து காசு ப்ரொடியூஸ் ஆகுற ஆக்டிவிட்டிஸ், வந்து காசு உழைக்கிற ஆக்டிவிட்டிஸ். அப்ப நம்ம பர்சனல் வேலைன்னா என்னது வந்து சொல்லுவோம், கரண்ட் பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும், இல்லாட்டி முடி வெட்ட போகணும், வீட்டுல சொந்தக்காரங்களை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பர்சனல் வேலை. இந்த வேலையில நமக்கு காசு வர்றது இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட டு டூ லிஸ்ட்ல வந்து 60% எத்தனை சதவீதம், 60% காசு வர ஆக்டிவிட்டிஸ் நீங்க எழுதியிருக்க. நான் 2 பேருக்கு இன்விடேஷன் பண்றேன், 5 பேருக்கு ஃபாலோ அப் நான் செய்யறேன், அப்ளைன் மீட்டிங்க்கு நான் அட்டென்ட் பண்றேன், வந்து தான் உங்களுக்கு இந்த புத்தகம் ஒண்ணு நான் வாசிக்கிறேன், வந்து இதை நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்ட 60%, அந்த 60% மீனிங் என்னது, 10 விஷயம் டு டூ லிஸ்ட் நீங்க எழுதுறீங்களா இருந்தா அதுல 6 விஷயம் இருக்கணும், பிசினஸ் ரிலேட் பண்ண விஷயம் இருக்கணும். அப்பதான் வளர முடியும். சில பேர் டு டூ லிஸ்ட் எழுதுவாங்க, பிசினஸ் ஆக்டிவிட்டி எதுவுமே எழுத மாட்டாங்க, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எழுதுவாங்க. நான் படிக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், நன்றி உணர்வோடு எல்லாமே செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு கடைசியில காசுங்கிறது ஒண்ணு வராது, மாச கடைசியில. நல்ல மனுஷனா இருப்போம், ஆனா புகட்ல காசு இல்லாத நல்ல மனுஷனா இருப்போம். அப்படி இருந்து வேலை இல்லை. இன்னைக்கு காலத்துல வந்து நல்ல மனுஷனா அவங்க இருக்கணும், வந்து அதே மாதிரி காசுல நல்ல மனுஷனா இருக்காரு. அதனால நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த டு டூ லிஸ்ட்ல வந்து கட்டாயமா 5 கோர் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட வேலையை போட்டுக்கணும். ஒவ்வொரு நாளும் இருக்கணும் 5 கோர் ஆக்டிவிட்டி. 5 கோர் ஆக்டிவிட்டி இன்விடேஷன், பிரசன்டேஷன், க்ளோசிங், சைன் அப், மீட்டிங் நம்பர் 1, இல்லாட்டி ஆக்டிவேஷன். இது சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கணும் வந்து உங்களுக்கு இருக்கணும். கிளியரா வந்து ஓவர் ப்ரமிஸ் பண்ணி எழுத வேண்டாம். இதுதான் அடுத்த 10 நிமிஷம். இப்போ ஓகே, அவங்களுக்கு விளங்குச்சா? முதல் 10 நிமிஷம் எஸ்டர்டே நேற்று விட்ட மிஸ்டேக்ஸ் அதுல அனலைஸ் பண்ணுனா, 2வது 10 நிமிஷம் இன்னைக்கு என்னென்ன வேணும், செய்ய வேண்டிய வேணும்ன்றதை நம்ம எழுதணும், டுடேன்னு போட்டு வந்து ரைட். 3வது 10 நிமிஷம், இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இதுதான் வந்து அழகான விஷயம். என்ன சொன்னா, நம்மளோட கோல்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில உள்ள குறிக்கோள் வந்து என்னது, நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், குறிக்கோள். ஏன்னா இலக்கு ஒன்று இருந்தா தானே பாதை வந்து சுவாரஸ்யமா இருக்கும், அந்த பயணம் வந்து. இலக்கு ஒன்று இல்லாதவனுக்கு காலையில் எழும்பணுமா, நீங்க காலையில் எழும்ப அப்படி எதுக்கு எழும்புறாங்க, எனக்கு என்ன ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம எலும்புக்குள்ள எப்படி இருக்கும், அன்னைக்கு நாள் போரிங்கா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில நீங்க 4 மணிக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போக போறீங்க வீட்டு ஃபேமிலியோட, சொல்றாங்க 4 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும், சரியா 4 மணிக்கு ரெடியாகி ஏறிடுங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு அன்னைக்கு நாள்? எலும்பே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? 3 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவீங்க, பஸ்ல ஏறி இப்ப உட்காந்துட்டீங்க, போக போறீங்க ட்ரிப் நுவரேலியா. அந்த நுவரேலியான்ற இடம் தெரிஞ்ச பிறகு நுவரேலியா வந்து சேர வரைக்கும் அந்த பயணத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா இல்லையா, ஒரு கிக்கொன்னு இருக்குமா இல்லையா? பாட்டு படிச்சு ஆட்டி சந்தோஷமா போவீங்க, எதுக்கு? அந்த இடத்த போய் சேர வரீங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையில இலக்குன்றது ஒண்ணு இல்லாம பயணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எதை பார்த்தாலும் பிரச்சனையாதான் தெரியும். அதுக்குதான் ரொம்ப முக்கியம் வந்து இந்த இலக்குகள். அதை எப்படி எழுதுலன்னா, முதலாவது உங்களோட 7 நாள் 7 டே கோல்ஸ். நெக்ஸ்ட் வீக் பிளான், இன்னைக்கு 22ஆம் தேதினா அடுத்த 29ஆம் தேதிக்குள்ள உங்களோட 7 நாள் ட்ரீம்ஸ் வந்து என்னது. பெருசெல்லாம் 7 நாளுக்குள்ள பெரிய பெருசெல்லாம் போடலாமா, கார் வாங்குறேன் வீடு வாங்குறேன்னா அப்படியெல்லாம் இல்லை. 7 நாளுக்குள்ள என்ன செய்யணும், இந்த வீக் நான் வந்து டிரெக்ட் சேல் ஒரு 2 பண்ணுறேன், அது நல்ல டார்கெட். இந்த வீக் என் கோல்டு ஸ்டாருக்கு என்ன தேவையோ அதுல ஒரு ஸ்டெப்பை நான் செய்யறேன். இந்த வீக் என் டீம்ல யாருக்கு பர்த்டே இருக்குதோ அவங்கள நான் விஷ் பண்றேன். டீம் மட்டும் இல்ல, இந்த வீக் என் ஃபேமிலியில ஏதாவது ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதா அவங்களுக்கு நான் ஒரு விஷ் பண்றேன். அந்த மாதிரி 7 நாளுக்குள்ள செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் வந்து கிளியரா வந்து இந்த 7 நாளுக்குள்ள இந்த புத்தகத்துல இத்தனை பேஜ் நான் வாசிச்சு முடிக்கிறேன். இந்த 7 நாள் இந்த வீக் என் இன்கம் டார்கெட் வந்து குறைஞ்சது நான் 31,500 ரூபாய் எடுத்துட்டேன். அதுக்கு நன்றி. புரியுதா உங்களுக்கு? வந்து இதுதான் 7 நாள் எழுதணும். கண்ட வாக்குல எழுதிடுவா, ஒரு 3 நாள் ட்ரீம்ஸ் எழுதிக்கிட்டா போதும். கண்ட வாக்குல எழுத தேவையில்லை. 2வது வந்து நெக்ஸ்ட் மந்த் பிளான். உங்களுக்கு மந்த் பிளான் நீங்க எழுதுற விருப்பமா இருந்தா எழுதுங்க. மந்த்துக்கு என்ன செய்யணும், அடுத்த மாசம் இந்த இன்கம் டார்கெட் இல்லை, அடுத்த மாசம் நான் என்ன செய்யணும், ரேங்க் அட்வான்ஸ் முன்னுக்கு போகணும், அப்படி 1 2 நீங்க எழுதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயர் பிளான் வந்து இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்,
அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான். நான் உங்களுக்கு சொல்றேன், தலையங்கம் போட்டு 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 போட்டுலாம் எழுதிட்டு போகத்தே இல்லை. நான் இது ரெண்டா உங்களுக்கு உடைச்சு தரேன் வந்து செய்யறதுக்கு. ஒண்ணு வந்து நெக்ஸ்ட் 7 டேஸ் கோல், அது ரொம்ப முக்கியம். 7 நாள் கனவு. ரெண்டாவது எப்படி நீங்க போடுங்கன்னா 2021 இருந்து 2025க்குள்ள நான் அடைய வேண்டிய கனவு ஒரே வெட்டிங் தான். மத்த உடைச்சு எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்லைட்ல உள்ள மாதிரி எப்படி ஒரு சில ஒண்ணு போடுறீங்க வந்து 7 டே கோல்ஸ், 7 நாள்ல செய்ய வேண்டிய கனவு, குறுகிய கால கனவு. அப்புறம் போடுறீங்க 2021 இருந்து 2025க்குள்ள நான் இந்த வாழ்க்கையில என்னத்தை சாதிக்கணும்ன்றதை நீங்க போட்டீங்க. போட்டா அதுல நீங்க எழுதிக்கொள்ளுங்க எல்லாமே. எப்படி எழுதணும்? நீங்க ட்ரீம்ஸ் எழுதக்குள்ள ஒரு விதி இருக்குது. எப்படி அதெல்லாம் நிகழ்காலத்துல எழுதணும். எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்க எழுதணும். எப்படி இப்ப உங்களுக்கு வீடு ஒண்ணு வேணுமா இருந்தா நீங்க எப்படி எழுதணும்? இப்ப நான் என் சொந்த வீட்டுல இருக்கிறேன், அதுக்கு நன்றி. உங்க பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் காசு வேணுமா இருந்தா நீங்க எப்படி எழுதணும்? நான் என் பேங்க் பேலன்ஸ் இப்ப 50 லட்சம் ரூபாய், அதுக்கு நன்றி. இப்ப லோன் ஏதாவது நீங்க அடைக்கணும், லோன் உங்களுக்கு இருக்கு, நான் லோனை செட்டில் பண்றேன்னு எழுதக்கூடாது. ஏன்? லோனுன்ற வார்த்தையை பாவிச்சா அந்த லோன் கட்டி முடிஞ்சு இன்னொரு லோன்னு உங்களுக்கு வந்துடும். அதனால லோன் ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்குமா இருந்தா நீங்க அதுக்கு ஆப்போசிட் எழுதணும். இப்ப என் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, அதுக்கு நன்றி. லோனை பத்தி யோசிக்கவே கூடாது. வந்து புரியுதா உங்களுக்கு? வந்து கிளியரா நான் சொல்றது இந்த மாதிரி தான் நீங்க எழுதணும். வந்து உங்களோட ட்ரீம்ஸ் உங்களுக்கு என்ன தேவைன்றதை அப்படித்தான் நம்ம எழுதணும். நான் கோல்டு ஸ்டாரா ஆகிட்டேன், அதுக்கு நன்றி. நான் சஃபேர் ஸ்டாரா ஆகிட்டேன், இப்ப அதுக்கு நன்றி. நான் வி கவுன்சில் ஆகிட்டேன், அதுக்கு நன்றி. புரியுதா? உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க எவ்வளவு பெரிய ட்ரீம்ஸ் எழுதுறாங்க. நான் ஏவிபி பார்ட்னர் ஆகிட்டேன், நன்றி. ஆனா அதுக்கு டைம் லைன் ஒன்னையும் போடுங்க. 2025 2024 அந்த மாதிரி பிராக்கெட்ல டைமையும் போடுங்க. உங்களுக்கு புரியுதா சொல்றது? எப்படி ட்ரீம்ஸ் எழுதணும் நாளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், நல்ல வடிவா பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு வாரமும் என் இன்கம் வந்து 1 லட்சம் ரூபாய், அதுக்கு நன்றி. புரியுதா? அந்த மாதிரி ட்ரீம்ஸ் வந்து இப்ப என் பேங்க் பேலன்ஸ் 50 லட்சம் ரூபாய் இருக்குது, அதுக்கு நன்றி. 2023 வரக்குள்ள ஒரு கால வரையறை வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து நீங்க இப்ப நான் என் சொந்த வீட்டுல இருக்கிறேன், அதுக்கு நன்றி. எப்ப? பிராக்கெட்டுக்குள்ள 2025. வீடெல்லாம் பெரிய ட்ரீம்ஸ், அதெல்லாம் வந்து 1 வருஷத்துல வாங்கி கொள்ளையிலுமா? இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க லாங் டேர்முக்கு போடணும், 4 வருஷத்துக்கு போடணும். இப்ப நான் என் சொந்த கார்ல நான் போறேன், டிரைவிங் பண்றேன், அதுக்கு நன்றி. 2023. இந்த மாதிரி நீங்க உங்க ட்ரீம்ஸை நீங்க எழுதி கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? கிளியரா? நிகழ்காலத்துல எழுதி கொள்ளணும். அப்ப முதல் 30 நிமிஷம் விளங்குச்சா? முதல் 10 நிமிஷம் நம்ம எதுக்காக செலவழிச்சோம்? எஸ்டர்டே. 2வது 10 நிமிஷம் டுடே. 3வது 10 நிமிஷம் டுமாரோ, அதாவது ஃபியூச்சர். எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. இதுதான் 3ஆ பிரிச்சிருக்கிறோம். கிளியரா? ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்த 20 நிமிஷம், அது ரொம்ப முக்கியமான பார்ட். அதுதான் என்னது வந்து பாத் ஆஃப் நாலேஜ், வந்து ஞான யோகான்னு சொல்றது, அறிவை வளர்த்து கொள்றது. அது என்ன மாதிரி பண்றது? என்ன மாதிரி நம்மகிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற அந்த அறிவு, அந்த அறிவையும் திறமையும் வச்சுக்கிட்டுதான் இந்த அளவுக்கு தூரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது போதுமா எங்களுக்கு? இது போதுமா? இன்னும் நம்ம மேல போகணுமா? இன்னும் மேல போகணுமா இருந்தா இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ், அறிவு எல்லாமே தேவை. வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணதுக்கு இது வந்து நம்ம அறிவை வளர்த்து கொள்ளணும். நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியை வந்து நல்லா பவர்ஃபுல்லா வச்சுக்கணும். அப்பதான் யாராவது ஒரு உங்க ப்ராஸ்பெக்டரா இருக்கலாம், யாராவது ஒரு 1000 கேள்வி கேட்பாங்க, வந்து நீங்க 1000 பதில் சொல்ல மாட்டீங்க, ஒரே பதில் தான் சொல்லுவீங்க. அந்த ஒரு பதில் வந்து 1000 கேள்விக்கு விடையா இருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்க கரெக்டா செஞ்சா ஞாபக சக்திங்கிறது அப்படி இருக்கும். இந்த உலகத்திலேயே இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, வந்து லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, ஐபேட்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான மெஷின் தான் நம்ம மூளை. வந்து அது கூட எத்தனை ஜிபின்னு தெரியும். அந்த லேப்டாப்புக்கு சொல்லுவாங்க இத்தனை ஜிபி, 200 ஜிபி, 500 ஜிபி. இதுக்கு வந்து ஜிபிக்கு அளவே கிடையாது. எல்லாம் இல்லாத ஜிபி கடவுள் கொடுத்துருக்காரு. வந்து ஆனா நம்ம அதை சரியா யூஸ் பண்றதில்ல. கரெக்டா ஃபைல்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா யாரும் என்ன கேட்டாங்க சட்டான கிளிக் ஆகும். இதை டக்குன்னு யோசிச்சு நம்ம கிடைப்போம். அதுக்குதான் இது. அப்ப அதுக்கு எப்படி நம்ம பண்றது? இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை வந்து எப்படி நம்ம வந்து வச்சு கொள்றது, அதுதான் அடுத்தது நான் கதைக்கு போறோம். அதுதான் என்ன வந்து ஞான யோகான்னு சொல்றது. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னா, கட்டாயமா இந்த 20 நிமிஷத்துல நீங்க வாசிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை வந்து பிக் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன செய்யணும்? வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வந்து அந்த புத்தகத்துல முதலாவது ஒரு பேஜ வந்து ஒரு பேஜ் இல்லாட்டி 2 பேஜ 2-3 தடவை வாசிங்க. எப்படிப்பட்ட புத்தகம் எடுக்கணும்? உங்களுக்கு வளர்ச்சி வாழ்க்கையில தரக்கூடிய புத்தகமா இருக்கட்டும். ஒண்ணு சமய சார்ந்த புத்தகங்கள் பிரச்சனை இல்லை, பைபிளா இருக்கலாம், குரானா இருக்கலாம், பகவத்கீதையா இருக்கலாம், அந்த மாதிரி புத்தகம். அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டாயமா காப்பிகட் மார்க்கெட்டிங், பிசினஸ் ஸ்கூல், அந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய புத்தகமா இருக்கலாம்.
உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய புத்தகமா இருக்கணும். ஒரு நாளும் சினிமா, சஞ்சிகைகள், குமுதம், விகடன், புகைப்பர் படிக்கவே கூடாது. அதுல எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. நீங்க வளர்றதுக்குரியது ஒண்ணுமே அதுல கிடையாது. இல்லாட்டி இங்கிலீஷ் படிக்கணுமா இருந்தா ஒரு நாளைக்கு நான் 10 வார்த்தை பாடமாக்குறேன், அது கூட பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த புத்தகம் வாசிப்புல என்ன கான்செப்ட் நடக்குதுன்னு சொன்னா, நான் ஒரு ஆள் எழுதின புத்தகத்தை வாசிக்கும் போது என்னவாக போகுது, அந்த புத்தகம் எழுதின நபரோட நான் அவட மனசோட நான் என்ன செய்ய போறேன், இணைய போறேன். அவர் உயிரோட இல்ல, சம்டைம்ஸ் இறந்துட்டாரு. பைபிள் நான் வாசிக்கிறேன், எழுதினவர் இல்ல, ஆனா வாசிக்கும் போது அவரோட மனசோட நான் இணைய தொடங்குவேன். முதலாவது. ரெண்டாவது, அவரோட மைண்ட்ல இருந்த அந்த நாலேஜ் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த மைண்டுக்கு வர தொடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட போன்ல நீங்க மெமரி கார்டு வச்சுக்கோங்க, 30 GB மெமரி கார்டு போட்டுருக்கு. மெமரி இருக்குது, இன்பில்டா வந்திருக்கு 30 GB. உங்களுக்கு அந்த மெமரி போதாது. போன்ல நிறைய போட்டோ கிட்ட எல்லாம் எடுத்தது போதாது, போன் ஸ்லோ ஆகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப எக்ஸ்டர்னல் மெமரி இன்னொரு 30 GB வாங்கி போடுவீங்களா இல்லையா? அந்த சிம் வாங்கி போட்டு என்ன ஆகிடும், இப்போ உங்க கெப்பாசிட்டி 60 GB ஆகிடும். அதே மாதிரிதான் இந்த புத்தகம் வாசிக்கும் போது உங்களோட நாலேஜோட சேர்த்து இன்னொரு ஆளோட நாலேஜும் சேரும் போது உங்களுக்கு வரப்போற அறிவு அபரிதமான ஒரு அறிவு வர தொடங்கிடும். உங்களுக்கு இந்த உலகத்துல ஆதி காலத்துல உள்ள ஆட்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது, அந்த அறிவு, அதனால இந்த உலகம் இயங்குது. அந்த நாலேஜ் உங்களுக்கு வர தொடங்கும். புரியுது? அப்ப புத்தகத்தை எடுக்கிறீங்க, 15 நிமிஷம் மெதுவா, நிறைய எல்லாம் வாசிக்க கூடாது. ஒரு 3 பேஜ் 2 பேஜ் மெதுவா 2-3 தடவை 15 நிமிஷம் வாசிச்சுட்டு புத்தகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மௌனா எழுதுற கோப்பில நீங்க வாசிச்சுட்டு அந்த மெசேஜ்ல என்னென்ன விஷயம் ஞாபகம் இருக்குதோ அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்ய சமரைஸ் பண்றீங்க. குட்டி குட்டி வார்த்தையை எழுதுறீங்க. ஒரு புத்தகம் வாசிச்சா இருக்குமா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஷார்ட் நோட் அடிப்போம், அதே மாதிரிதான் நீங்க என்ன செய்றீங்க, எழுதுறீங்க. அப்படி எழுதும் போது என்னவாகும், உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரி வேலை செய்ய தொடங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்னது எக்ஸசைஸ் செய்ய போறோம், ஜிம்முக்கு போறோம், இல்லாட்டி வேற எக்ஸசைஸ் செய்ய போறோம். எதுக்காக? எக்ஸசைஸ் செஞ்சா உடம்புல உள்ள மசில்ஸ் எல்லாம் என்ன செய்ய கட்ஸா வரும், நல்ல உறுதியா வர தொடங்கும். ஆனா மூளைக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்குறது? மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற ஒரே ஒரு வழிதான் இந்த ரீடிங் புக். ரீடிங் புக் பிரீத்திங் மாதிரி. ஒரு புத்தகம் வாசிக்கிறது நம்ம மூச்சு எடுக்கிறதுக்கு சமன். பிரீதிங்க நம்ம நிப்பாட்டி நம்ம இறந்துருவோம். அதே மாதிரிதான் படிக்கிறதுங்கிறது பிரீதிங்க்கு சமன். அதுதான் கற்றாருக்கு சென்றிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்றது. அதனால தான் படிப்பு இருக்குமா இருந்தா அவங்க எங்க போனாலும் மதிப்பு இருக்கும். அதுக்குதான் இந்த நாலேஜை நம்ம வளர்த்து கொள்ளணும். கிளியரா? அப்ப சம்டைம் பார்க்க நினைப்பாங்க நாலேஜை வளர்த்து கொள்றதுக்கு இன்னைக்கு பார்த்தா நிறைய இருக்குது. சோசியல் மீடியா இருக்குது, யூடியூப்ல பார்ப்போம் ஒரு வீடியோ, அதை பார்த்து கூட இது பண்ணலாமே, வாசிக்க தேவை. இப்போ ஆளுக்கு வாசிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. யூடியூப்ல பார்ப்பேன் வீடியோ பார்த்து அதுல நல்ல மோட்டிவேஷனை பார்த்து எழுதுவோம் அப்படின்னு யூஸ். ஆனா ஒரு நாளும் மௌனா டைம்ல அதை யூஸ் பண்ணாதீங்க. இது நம்ம செய்யறது சொன்னா நம்ம நாலேஜை நம்ம மைண்டை எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு, ரத்தத்தை சரியா ஃப்ளோ பண்றதுக்கு அந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யும் போது அது சரி வராது. மற்ற டைம் உங்களுக்கு இருக்கு, அதுல நீங்க யூடியூப் வீடியோ பாருங்க. ஆனா மௌனா டைம்ல முக்கியமா நீங்க ஒரு புத்தகம் வாசிச்சு 15 நிமிஷம் வாசிங்க, அதுக்கு பிறகு அங்கிட்ட வைங்க. அதுக்கு பிறகு அதனால ஞாபகம் உள்ள பாயிண்ட்ஸ் கொப்பில எழுதுங்க, இன்னொருக்கா எடுங்க, இன்னொருக்கா வாசிங்க. ஏதாவது மிஸ் ஆகின பாயிண்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளியரா உங்களுக்கு? இதுதான் மெத்தட் என்னது, அடுத்த 20 நிமிஷம். ரைட். அதுக்கு அடுத்தது பார்ப்போம். அடுத்த 10 நிமிஷம் என்ன சொன்னா, இது ரொம்ப முக்கியமானது. இதை சொல்றது டிவோஷன். என்னது டிவோஷன்? டிவோஷன் கடவுளோட உரையாற்ற டைம். கடவுளோடு நீங்க பேசலாம் தெரியுமா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது, இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்லி. ஆனா கடவுள்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அது மட்டும்தான் உண்மை. புரியுது? விஸ்வ சக்தின்னு ஒண்ணு இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சம் இப்படி இயங்குதா இருந்தா அதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு இருக்குது, சும்மா இயங்காது. புரியுதா? நமக்கு மேல எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆள் இருக்கிறாரு. நம்ம பிளான் தோத்து போகலாம், ஆனா அவரோட மாஸ்டர் பிளான் ஒரு நாளுமே தோக்காது. எது நடக்குதோ அது நல்லதுக்கே தான் நடக்குது. கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் பிளான் மேல நீங்க டவுட் வைக்காதீங்க ஒரு நாளுமே. நம்ம பிளான் தோக்கலாம், கடவுளோட பிளான் தோக்காது. நீங்க கடவுளோட பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த இது பார்ட் ஆஃப் டிவோஷன் சொல்றது. புரியுது? இந்த 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷத்துல நீங்க கொப்பி எடுத்து செய்ய வேண்டிய வேலை தான். முதலாவது கிராட்டிடியூட், நன்றி உணர்வுள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். என்னவா இருக்கணும்? நன்றி உணர்வுள்ள ஒரு. நம்ம எவ்வளவு ஆக்களும் நன்றி சொல்ல வேண்டியது. இன்னைக்கு எனக்கு இத்தனை வயசுல நான் இங்க உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி சொன்னா, என்ற ஜேர்னில நான் எவ்வளவு ஆக்களை பார்த்துருப்பேன். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிறது பயணம் இல்லை,
நீங்க இங்க இருந்து கொழும்புல இருந்து ஜெஃப்ராக் போனா எத்தனை இடத்த கண்ணால பாப்பீங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். இந்த பயணத்துல நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு அம்மாவோட வயிற்றுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்த டாக்டர்ல இருந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? உங்க அம்மாவுக்கு வந்து ட்ரீட் பண்ணிருப்பாங்க, இந்த மருந்தை குடிங்க, இந்த இதை குடிங்கன்னு சொல்லி பிள்ளைய சரியா வயிற்றுக்குள்ள இருந்தே வளர்த்த டாக்டர்ஸ், பெரு பார்த்த நர்ஸ்மார் வந்து கண்ணுக்கே தெரியும் அவ்வளவு பேர் இருக்காங்க நன்றி சொல்ல. ஸ்கூல்ல படிக்க அம்மா அப்பா நமக்கு லைஃப்ல வந்து யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ் வந்து அப்ளைன் கிடைச்சிருக்க சகல விஷயத்துக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அவ கொப்பியை எடுத்து நீங்க எப்படி எழுதணும், ஆனா உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். முதலாவது நீங்க எப்படி எழுதணும் சொன்னா நன்றி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் எழுதணும். எப்படி எழுதணும்னா, நன்றி கடவுளே இந்த அழகான நாளை தந்ததுக்கு முதலாவது. இந்த நாள்னு ஒண்ணு கிடைச்சனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் பேசுறோம். அதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே அற்புதமான விஷயம் கிடையாது. உலகத்துல உள்ள மிகப்பெரிய அற்புதமான விஷயம் தான் இன்னைக்கு நாள்னு நமக்கு கிடைச்சது. அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். அதுதான் வேற எதுவுமே கிடையாது. 7 அதிசயம்னு எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அதெல்லாம் எதுவுமே அதிசயம். என்கிட்ட கேட்டா எது அதிசயம்னு கேட்டா, இன்னைக்கு எனக்கு இந்த நாள் கிடைச்சதுதான் எனக்கு நான் சொல்லுவேன் அதிசயம்னு சொல்லி. அதுதான் இந்த உலகத்துல உள்ள மிகப்பெரிய அதிசயம். அதுதான் ஒவ்வொருத்தரும் போராடுறாங்க. அப்ப முதலாவது சொல்லணும் நன்றி கடவுளை இன்னைக்கு இந்த அழகான நாளை தந்தது. ரெண்டாவது சொல்லணும் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்ததுக்கு நன்றி வந்து. ஒரு சம்டைம் உங்க உடம்புல சில வியாதி வருத்தம் இருக்கும், அதை போக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை? ஆரோக்கியமான உடல்நிலை தேவையா, பிரச்சனை உள்ள உடலா தேவை? பிரச்சனை உள்ளதுதான் வேணுமா தான் நீங்க ஒவ்வொரு நாளும் ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குது எனக்கு வருத்தமா இருக்குது நோக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அது வந்துகிட்டே இருக்கும். வந்து அதை நீங்க தான் ஆசைப்படுறீங்க. என்னதான் வருத்தம் வலி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, எப்படின்னு சொன்னா மனசார சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறத நான் உணர்றேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்ததுக்கு நன்றி. யாருக்கு சொல்றீங்க? கடவுளுக்கு சொல்றீங்க. கிளியரா? மூணாவது சொல்லுங்க வந்து நன்றி கடவுளே எனக்கு தந்திருக்க நல்ல அழகான அம்மா அப்பாவுக்கு நன்றி வருது. தேங்க்ஸ் காட் டியூ டு குட் ஃபாதர் அண்ட் மதர். அது ரொம்ப முக்கியம். வந்து அவங்க 2 பேரும் இன்னைக்கு உலகத்துல இல்லைன்னு சொன்னா நானும் நீங்களும் இன்னைக்கு இல்லை. தேங்க்ஸ் காட் டியூ டு பியூட்டிஃபுல் ஃபாதர் அண்ட் மதர். வந்து அழகான அம்மா அப்பாவை தந்ததுக்கு நன்றி. அது மூணாவது. நாலாவது தேங்க்ஸ் காட் டியூ டு பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். நன்றி கடவுளே தந்திருக்க அழகான ஒரு பிஸ்னஸ். புரியுதா உங்களுக்கு? வந்து அஞ்சாவது நன்றி இல்லாட்டி நாலாவது 5 மார்க் எழுதான் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து தேங்க்ஸ் காட் டியூ டு குட் வைஃப் இல்லாட்டி வந்து ஹஸ்பண்ட் சில்ட்ரன். அந்த தேங்க்ஸ் காட் டியூ டு குட் வைஃப் அண்ட் சன். பிள்ளைகளை தந்ததுக்கு நன்றி. புரியுதா? அவங்க நல்ல பிள்ளைய கிடைச்சி நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்குது, அதுக்கு நன்றின்னு சொல்லுங்க. வந்து இருந்துச்சோ இல்லையோ, அப்பா உங்களுக்கு உயிரோடு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்ம கொடுக்க வேண்டிய கிராட்டிடியூட்டை கொடுப்போம். ஹஸ்பண்ட் உங்களுக்கு இருக்கிறாரோ இல்லையோ போயிட்டாரோ நோ ப்ராப்ளம். ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் கடவுள் உங்கள்கிட்ட தந்தாரு. அதனால நீங்க நன்றி உணர்வோட இருக்க. அரகன்ஸா இருக்காதீங்க என்னைக்குமே. வன்முறையை நீங்க என்னைக்கு விரும்பாதீங்க. புரியுது? அந்த வன்முறை பொல்லாதது. வந்து உங்களுக்கு கோவம் வரக்குள்ள பாருங்க, உங்க மூச்செல்லாம் வேகமா வேலை செய்யும். கண்டிருக்கீங்களா? கோவம் வரக்குள்ள மூச்செல்லாம் இழுப்பீங்க. வந்து நீங்க கோவப்பட்டீங்கன்னு சொன்னா இந்த இயற்கை கூட உங்களுக்கு ஏத்த மாதிரி இசைவாகாது. ஆக்சிஜன் இருக்கும் எல்லா இடத்துலயும், கோவப்படக்குள்ள அந்த ஆக்சிஜன் ஒழுங்கா ஃப்ளோர் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையில ரொம்ப தூரம் பின்னாடி போயிருக்கு. கோவப்படுறது உங்களுக்கு தான் அழிவே ஒழிய மத்த ஆளுங்க கிடையாது. நீங்க கோவப்பட்டா அது யாருக்கு பிரச்சனை? அது உங்களுக்கு தான் டேஞ்சர். எங்கர்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா இங்கிலீஷ்ல? கோவம் எங்கர். அதுல எங்கர்ல ஏய வெட்டி விட்டு டிய போட்டா டேஞ்சர். எங்கர் இஸ் த டேஞ்சர். அது யாருக்கு? உங்களுக்கு தான். அதனால கோவப்படுற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நன்றி, அதுவும் அப்படித்தான் விட்டு போங்க. அதுக்கு அடுத்தது வந்து அப்ளைனுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் காட் கிவ் டு எவ்ரிதிங் இன் மை லைஃப். கிடைச்சிருக்க சகல விஷயத்துக்கும் நன்றி அப்படின்ட்டு கண்ணை மூடி நன்றி சொல்ல தொடங்க. ஒவ்வொன்றையும் நான் சொன்ன விஷயத்தை எழுதிட்டு இன்னைக்கு நாளுக்கு, இன்னைக்கு கிடைச்சிருக்கிற என்னது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு, அம்மா அப்பாவுக்கு, இந்த பிசினஸுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்புறம் கிடைச்சிருக்க வீட்டுக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்க மோட்டார் பைக்குக்கு, என்னென்னு சொல்லணும் அதெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன் நான் சொல்றேன், நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப நான் மௌனா சொல்லிட்டேன், செஞ்சுதான். எனக்கு நீங்க சொல்றீங்க சூப்பர் இந்த லைஃப்ல அது நல்ல ஒரு விஷயம் சொல்லி தந்தீங்க, நன்றி நன்றி நன்றின்னு சொல்றீங்க. எனக்கு என்ன வரும் ஆசை, இன்னொருக்கா உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க ஆசை வரும். நீங்க எதுவுமே ரியாக்ஷன் ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டா இன்னொருக்கா கொடுக்கணும்னு ஆசையே வராது. எனக்கே அப்படியா இருந்தா கடவுள் இருக்காரு தானே, கோட் அவருக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு தந்திருக்காரு எங்களுக்கு.
இந்த உலகத்துல பாம்பு, பள்ளி, பூச்சா நம்மளை படைக்காம மனுஷனா படைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயமா இல்லையா? இவ்வளவு பெரிய வாழ்க்கையை இன்னும் நம்ம நன்றி எதுவும் இல்லாம இருக்கோம். இதுதான் பிரச்சனை. நன்றின்ற ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கேட்காதீங்க, நன்றி மட்டுமே சொல்லுங்க, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து சகலதுக்கும். ரெண்டாவது கொஸ்டின் பண்ணாதீங்க எதையுமே, புரியுதுன்னு டவுட்டா பார்க்காதீங்க, எல்லாம் நல்லதுக்கே தான் நடக்குதுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. அதுதான் கிராட்டிடியூட்னு சொல்றது. அதான் அந்த கிராட்டிடியூட்ல நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு, இறைவனுக்கு. அப்புறம் நீங்க எழுதுற ட்ரீம்ஸ் இருக்குதானே, அதுல ஏதாவது அதை கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணுங்க, அழகானது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சஃபயர் ஸ்டார் ஆகுறேன் அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்க. நான் செப்டம்பர் மாசம் சஃபயர் ஸ்டார்னா வீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. 15 லட்சம்னா மாசத்துக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண போறீங்க? மாசத்துக்கு 15 லட்சம் ஜிஎன்எல் பிளான். மாசம் எனக்கு 15 லட்சம் ரூபாய் இன்கம் வந்தா இந்த லைஃப் எப்படி மாறும்ன்றத கற்பனை பண்ணுங்க. இந்த வீடு எப்படி மாறும், இந்த வாகனம் எப்படி மாறும், இந்த நடவுட பாவனை எப்படி மாறும், நான் கதைக்கிறேன் எப்படி மாறும், நான் பேங்க் போற மேனேஜர் எலிமினேட் என்னோட கதைக்கிறாரு. இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி பாருங்க உங்க ட்ரீம்ஸ். நீங்க உங்க காரை எடுத்து ஓடிக்கிட்டு போடுங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் பெண்ணுக்கு இருக்கிறாங்க, நுழையிலையா போறீங்க, இந்த ஊரை ரசிக்கிறீங்க, எதுனாலும் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு கற்பனை, அது விசுவலைஸ் பண்றது என்னது பிரகடனம் செய்யறது இனி இல்லைன்னு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் புரியுதா? அப்ப இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒரு முறை சிந்திக்கிறனால நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு கான்சியஸ் மைண்ட், அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. கான்சியஸ் மைண்ட்ங்கிறது பிளானிங் மட்டும்தான் பண்ணும், இன்னைக்கு அதை செய்யணும், அதை பண்ணி இது பண்ணணும்னு சொல்லி. கான்சியஸ் மைண்ட் என்னைக்குமே வின் பண்ணாது. சப்கான்சியஸ் மைண்டுக்கு போறதுதான் வின் பண்ணும். சப்கான்சியஸ்னா மேல் மனசு, ஆள் மனசு. ஆள் மனசுக்குள்ள போறதுதான் ஜெயிக்கிறது என்னைக்குமே. ஆள் மனசுல வாசல் ரொம்ப சின்னது, அதுக்குள்ள கொண்டு போய் விழுத்த முடியாத எல்லா விஷயத்தையும். அதை விழுத்தணுமா இருந்தா டெய்லி 21 நாளைக்கு ஒரே விஷயத்த நம்ம செய்யும் போது அது ஆள் மனசுல போய் விழுந்துடும். விழுந்த பிறகு நீங்க கதைக்கிற விஷயத்துல இருந்து உங்களோட ஆக்ஷன்ல இருந்து சகலதுமே சேஞ்ச் ஆக தொடங்கும். எப்படி பவர்ஃபுல். அப்ப அதுக்குதான் இந்த மௌனம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஐடியான்னு வந்துச்சா? கிளியரா? செய்யலாமா? இப்ப நான் உங்களுக்கு டைம் தருவேன், ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரிதானே? அப்ப உங்களுக்கு இந்த வேணுமா இருந்தா, இன்னமும் ஐடியா உங்களுக்கு வேணுமா இருந்தா இந்த புத்தகம் நீங்க வாசிங்க. சரிதானே? டாக்டர் விஜயேஸ்வரன் இது Amazon.comல இருக்குது, நீங்க வாங்கலாம். ஆன்லைன்ல இந்தியாவில் உள்ளாக்க த பியூர் ஆஃப் சைலன்ஸ்ன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் உள்ள புபால சிங் புக் ஷாப்ல இருக்குது விஜயேஸ்வரன் புத்தகம், அது வாங்கலாம். அதே மாதிரி அதுல சமரி புத்தகமும் இருக்குது, நீங்க வாங்கலாம். ரைட்டு, அழகா மௌனாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது, சூப்பரான புத்தகம் இருக்குது, நீங்க வாங்கி வாசிக்கலாம். இது ரெண்டையும் வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ரெண்டையும் படிச்சதுதான். கிளியரா அப்ப இதுதான் எவ்வளவு நல்ல ஒரு விஷயமா இல்லையா? லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? 21 நாள் என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண. சோம்பேறித்தனமா யாராவது இருப்பீங்களா? ஐயோ காலையில நான்லாம் வாழ்க்கையில ஐயோ எழுமுனதே கிடையாதுப்பா, 5 மணிக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 21 நாள் என்னோட பயணம் போற பாப்பா, 151 பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர் 21ஆவது நாள் நீங்க பாப்பா? 21ஆவது நாள் இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட், அடுத்த 3வது சீக்ரெட்டை நான் சொல்லி தரேன். இந்த பிசினஸ்ல நான் அனலைஸ் பண்ணிருக்க 3 சீக்ரெட் இருக்குது. 3 சீக்ரெட் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பிசினஸ் வைஸான சீக்ரெட். ரெண்டாவது இது, 3வது சீக்ரெட் ஒன்று இருக்கு. அதை நான் உங்களுக்கு சரியா டீச் பண்ணி தருவேன். 21 நாள் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது சரியா வரும், மத்தவங்களுக்கு அது சரியா வராது. அப்ப இந்த 21 நாள் எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மூச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ரீசன் சொல்லுவோமா? இல்லதானே. சாப்பிடாம இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லுவோமா? இல்லதானே. அதே மாதிரி நீங்க வச்சுடுவ, இந்த 21 நாள் எந்த ரீசனுமே இல்லை. நான் காலையில 5 மணிக்கு இந்த மீட்டிங் நான் லொக் ஆகுவேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை, நான் மௌனா செய்வேன். எதுக்காக? கோபிக்காக கிடையாது, கம்பெனிக்காகவும் கிடையாது. யாருக்காக? எனக்காக. நான் முன்னுக்கு வரேன், அண்ட் ஆட்டிடியூட்டை சேஞ்ச் பண்ணும். நான் அரகன்ட், சம்டைம் நான் இந்த ஈகோ, இதனாலதான் எனக்கு முன்னுக்கு வரையலாம். இது எல்லாத்தையும் நான் இல்லாம ரியலான ஒரு மனுஷனா ஆகணும். யாருக்காக? மத்தவங்களுக்காக, எனக்காக. எனக்காக நான் ஒரு நல்ல மனுஷனா மாறணும். இது மட்டும்தான் என் ஆசை. அப்படி நீங்க நினைக்கிறாங்க. என்னோட செட் ஆகுங்க ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு. ரைட், கொஸ்டின்ஸ் இருக்காக? கொஞ்சம் பேர் கை தூக்குறீங்க நினைக்கிறீங்க. கை தூக்கிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா? நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்கலாம். நாளைக்கு நான் உங்களோட கேள்வி பிராக்டிஸ். யாராவது கேள்வி இருந்தா இல்ல ஏன் ரைஸ் பண்ணிருக்காங்களோ கொஞ்சம் எடுத்துட்டு, ஏதாவது கேள்வி இருக்கிறவங்க மட்டும் கை தூக்கிக்காடு. நான் அவங்களை அன்மியூட் பண்றேன். ஏதாவது கேட்கிற மாதிரி தான் கேட்கலாம். இன்னொரு சின்ன விஷயத்தோட நான் இதை முடிக்கிறதுக்கு. ரைட்,
தீபா, உங்களுக்கு வந்து கேள்வி ஏதாவது இருக்குதா? தீபான்ற ஒரு ஆள் இல்ல. ஓகே ஓகே, அவங்க சும்மா கை தூக்கிட்டாங்க. வேற யாருக்கு? தலிராஜி கேள்விதான் இருக்கா? தலிராஜ், ஓகே, தலிராஜி இருக்குது. ஓகே, என்ன தலிராஜ் கேள்வி? நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கலைக்கலாம். இந்த முதலாவது நாங்கள் நேற்றைய நாள் அனலைஸை பற்றி எழுதுறோம் இல்லை, அதில் நாங்கள் இல்லை அந்த கூடாத விஷயத்தை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் தானே. அப்போ நாங்கள் நேற்றைய நாள் அனலைஸ் நாங்கள் விட்ட தவறுகளை எழுதுகிறோம், அது சரியாது. ஓ, அதாவது நேற்று நாள்ல விட்ட மிஸ்டேக்ஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சாதான் இன்னைக்கு நாளுக்கு அதை எட் பண்ணலாம். தவறு நான் என்னன்னு சொன்னா தலிராஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். அதை இன்னைக்கு நான் அனலைஸ் பண்றேன். அட்டடா, நேற்று நான் போட்டேன், அதை செய்யலாம் போச்சு ஏன்னு சொல்லி எனக்கிட்டே நான் கொஸ்டின் பண்ண தொடங்குறேன். வை 3 வை நான் போடுறேன். ஏன் ஒண்ணு என்ன மறதியா இருக்கும், இல்லாட்டி நான் கதைச்ச ப்ராஸ்பெக்ட் இருக்கு, அவர் வந்து என்னோட வந்து செட் ஆகல, ஒரு இதுதானே. இல்லாட்டி நான் வந்து என் வேலை பிஸியில நான் மறந்துட்டேன் அப்படின்ற அந்த ரீசன் பிடிப்படக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு டூ லிஸ்ட்ல சேர்த்துக்கொள்வீங்க. நேற்று விட்ட ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு நான் செய்யறேன், அது பிசினஸ் சம்பந்தம். அப்படிலாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. இந்த பர்சனல் வேலைன்னு வச்சுக்கொள்ளுமே, வந்து கரண்ட் பில் கட்டணும்னு வைஃப் சொல்லிக்கிட்டே இருக்காங்க 4 நாளா. சரின்னு போறீங்க பொக்கெட்ல வச்சுக்கிட்டு, ஆனா வீட்டுக்கு வரக்குள்ள பில்லோட திருப்பி வந்துருப்பீங்க. இப்ப யோசிக்கிறீங்க, ஏன் நான் இதை கட்டல, மறந்துட்டேன், இன்னைக்கு நான் கட்ட மாட்டேன். மறதாம கட்டுறது என்ன பண்றது, அதை நீங்க எழுதி கொடுங்க டூ டூ லிஸ்ட்டுக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? அதை நான் சொல்ல வந்து எஸ்டர்டே அனலைஸ்ல முதலாவது உங்க வாழ்க்கையில் நேற்று நடந்த ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம் என்னன்றதை யோசிக்கணும். நேற்று நான் செஞ்ச நல்ல விஷயம் என்ன திஷா, நான் நேற்று நான் மீட்டிங் ஒன்று செஞ்சு 100% நான் கதைச்சேன், எனக்கு உண்மையா அது ரொம்ப சந்தோஷம். அதை போட்டுக்கொள்ளுங்க டெஸ்ட். ரெண்டாவது விட்ட மிஸ்டேக்ஸ்ங்கிறது இல்ல, நான் மறந்த விஷயம் என்னன்றதுதான் அங்க பார்க்க போறோம். அதை விட பெட்டரா எனக்கு செஞ்சிருக்கலாம். நேற்று ட்ரைனிங் ஒன்று செஞ்சேன், நல்லா தான் செஞ்சேன், அதை விட பிளான் பண்ணிருக்கலாம். சம்டைம் ட்ரைனிங் செஞ்ச பிறகு நம்ம யோசிப்போம், அந்த வீடியோ காட்டணும் 5 விஷயம் மறந்துட்டேன். ஒரு அப்ப எப்படி செய்யறது, துண்டுல நான் எழுதி வச்சுட்டு நீ ட்ரைனிங் பண்ண, அந்த மாதிரி விஷயம். கிளியரா வந்து தலிராஜ்? வேற யாராவது கேள்வி இருக்குதா? ரைட். அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. அப்ப நாளைக்கு காலையில நீங்க புத்தகம் எடுத்துட்டு வரணும். அதோட நல்ல எஃபர்மேஷனை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து எஃபர்மேஷன் சொல்லுவாங்க, வந்து நல்ல ஒரு வார்த்தையை நீங்க வச்சுக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் சில எஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாள் காலையில எழும்புக்குள்ள நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க. ரைட். இத பாருங்க என்னது வந்து நீங்க எப்படி வந்து உங்களுக்கு எஃபர்மேஷன் சொல்றது வந்து என்ன சொன்னா, ஒரு வார்த்தை, ஐ எம் த கிரேட்டஸ்ட், ஐ எம் த வாரியர், ஐ எம் த மில்லியனர், என்னால முடியும், முன்னாடி போவேன், ஐ கேன், ஐ வின், ஐ டூ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபர்மேஷனை உங்களோட தத்துவமா வச்சுக்கொள்ளுங்க. நான் 2-3 காட்டுறேன் உங்களுக்கு. ஐ எம் worthy, நான் நல்லா இருக்கிறேன், worthy. ஐ எம் healthy, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். great things are come, நல்ல விஷயங்கள் இருக்கிறேன். ஐ எம் proud of myself, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ also நான் எப்பயுமே நல்ல விஷயம் பார்க்கிறேன். ஐ எம் connected with everyone, எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகி இருக்கிறேன். ஐ லவ் மை லைஃப். புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னைக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னு சொல்லி பார்ப்போம், நான் நல்லா இருக்கிறேன், நான் சூப்பரா இருக்கிறேன், நல்ல விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில வருது, இந்த மாதிரி ஒரு எஃபர்மேஷனை நம்ம வச்சுக்கலாம். நான் எப்பயுமே நல்லா இருக்கிறேன், சுகர் இந்த வாழ்க்கையில சக்சஸ், அந்த ஓப்பு இருக்குதானே, அந்த நம்பிக்கை இருக்குதானே, அது இருக்கணும். என்னைக்குமே வந்து வைராக்கியம் வச்சிருக்காதீங்க. ஒருத்தனை பழி வாங்கணும், அவனை இல்லாமக்கணும், அந்த மாதிரி வைராக்கியம் எல்லாமே தூக்கி வீசுங்க. அது எதுவுமே நல்லது இல்லை, அது எல்லாம் உங்களை தான் சேதப்படுது. மற்றவன் நமக்கு என்ன தீங்குதல் செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம நல்லது செஞ்சுட்டு போவோம். இதுதான் ரியாலிட்டி வந்து, இதுதான் உண்மையான தத்துவம். இதுதான் வந்து நம்ம இவ்வளவு வளராம இருக்க காரணமா இருக்கு அந்த அரகன்ஸ் வந்து. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆளோட கோவப்படுறது, ஆத்திரப்பட்டது, வார்த்தையை விட்டுறது, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளோட என்ன ஈகோ வந்து அவங்களுக்கு இவர் யாரு பெரியார் அந்த மாதிரி நினைக்கிறோம். நீங்க எப்பயுமே நினைக்கிறோம் ஐ எம் த ஜீரோ, நம்ம எல்லாருமே ஜீரோ தான். ஒவ்வொரு நாள் லேர்ன் பண்ற மனுஷனா. கிளியரா?
அப்படின்னா இன்னைக்கு நாள் நல்ல நாள் அமையட்டும். நாளையில இருந்து 5 மணிக்கு இந்த மௌனா கிளப்புக்கு செட் ஆகுங்க. வாங்க. ரைட், இந்த வீடியோன்னு போற அதை பார்த்துட்டு நீங்க லீவ் ஆகுங்க. ரொம்ப நன்றி. வீடியோ போறது முன்னாடி இவ்வளவு நேரம் என்னோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து நீங்க லீவ் ஆகலாம்.